கார்த்தி தீபா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க. நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அம்மா நீங்கள் கண் முடிச்ச நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. அப்பா நீ வந்து என்னை நினச்சி இவ்வளோ வேதனையோடு இருக்க. ஆமாம், இவர் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, சாப்பிடல, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட வைக்கிறதுக்கே போதும் போதும் ஆகுதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மைதிலிலேருந்து எல்லாரும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, உங்கள் எல்லாரையும் வந்து திருப்பியும் சந்திப்பேன்னு அப்படின்னு ஆனந்தமாக பேசுகிறாங்க. தீபா உங்கள் கழுத்தில் எங்கேப்பா தாலியை காணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம தீபா, என்னவா நீ இப்படியேப்பட்ட காரியமாக பண்ணி வைப்பேன், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி, நிச்சயம் எனக்காவது நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன். என் பிள்ளைங்கள்லாம் பரிகாரம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி எதிர்பார்த்துருந்தாலும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, தப்பு இல்லை. ஆனால் நீ எனக்காக பரிகாரம் பண்ணல, அதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கிற மாதிரி ஆனந்தமாக பேசுகிறாங்க. உன்னெல்லாம் மருமகளாக அடைய நான் கொடுத்து வச்சுருக்கணும். அம்மா பண்ண தப்புக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நான் தாம்மா, என்னை மன்னிச்சேன்னு ஆனந்த் வந்து பேசுகிறாங்க. சரிப்பா, நான் உன்னை மன்னிக்கிறதும் மன்னிக்காமல் இருக்கிறதும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டியது யாருன்னு பார்த்தோன்னா மீனாட்சி தான். மீனாட்சி சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்களே மன்னிச்சிட்டிங்க, அப்படி இருக்கும்போது நான் மன்னிச்சா என்ன மன்னிக்கலாம் தானே, உங்கள் முடிவு தான் என்னோட முடிவுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக பேசுகிறாங்க நம்ம மீனாட்சி. என்னங்க நீங்கள் இழைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அருணாச்சலத்துக்கிட்ட வந்து பாசமாக பேசுகிறாங்க. பாத்தியா, உன் உடம்பு கொஞ்சம் தேடணுன்னு நீ என்னை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிடுற, நீ வந்துட்டல்ல, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம், உனக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, நீ தீபா கழுத்தில் கூடிய சீக்கிரம் தாலி கட்டணுங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு அது முக்கியமே இல்லை அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, அம்மாவை இது மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆக்கின ரியாவை நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம 3 பேர் இருக்கோம், நம்மளால் எதுவும் திட்டம் போட முடியாதான் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரியாவுக்கு நீயே வந்து கால் பண்ணி பேசு, நான் சொல்கிற மாதிரி பேசணுன்னு சைலண்ட்டாக வந்து அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து ரியா வந்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க. என்னது அதிசயமாக வந்து ஆனந்த் வந்து ஃபோன் எடுக்கிறான், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ ரியா வந்து கால் பண்ணுறாங்க. லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரியா, என்னம்மா எப்படி இருக்க, நீ திருப்பியும் வந்து தப்பிச்செல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திமிராக தான் ஸ்டார்டிங்கில் வந்து பேச சொல்லியிருக்காங்க நம்ம கார்த்தி. அதானே பார்த்தேன், திருப்பி நீ மனசு மாறிட்டியோன்னு நினச்சேன். தேவையெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காத, நீ பழையபடி எனக்கு பிடிச்ச ஆனந்தாக மாறிட்டேன்னு வச்சுக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தேவை உங்கள் வீட்டோட மூத்த மருமக ப்ளஸ் அந்தக்கான அதிகாரம் அந்தஸ்து தேவை, மற்றபடி எனக்கு எதுவும் தேவையில்லை, சரியா? நான் பழையபடி எல்லாத்தையும் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மாவை இப்படி பண்ணி வச்சுருக்கேன், அப்படி இருக்க சூழ்நிலையில் உனக்கு நான் மன்னிப்பு வந்து தருவேன்னு நினைக்கிறியா, இல்லை மீனாட்சி இடத்த தான் உனக்கு நான் விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, அந்தளவு ஆகிட்டியா, மீனாட்சியோட அக்கா பசங்களை ஓம் பசங்களாக நினச்சி தான் நீ வந்து ஊட்டியில் வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்க, நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நினச்சிட்டு இருக்க, அவங்களெல்லாம் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்போனா நான் சொல்கிறத நீ கேட்டால் மட்டும்தான் உனக்கு நான் ஃபேவர் பண்ணுவேன், இல்லைன்னு வச்சுக்கேன் உனக்கு நான் ஃபேவர் பண்ணவே மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து தடுமாற்றத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆனந்து. சரி, நான் உன்னை பார்க்க வரேன் போதுமா அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா நீ தனியாக தான் இந்த விஷயத்தை வந்து கேட்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நான் இப்போ உன்னை எங்கே வர சொல்கிறேன்னா சொல்லி ஒரு லொக்கேஷன் வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. முதல்ல நீ மட்டும் போ, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே, ரியாவை பார்க்க போகிறோம், ரொம்ப நாள் இருந்த அவளை நம்ம பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தோம்ல, அதுக்கான சரியான சந்தர்ப்பம் இதாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனந்த். அதே மாதிரி ரியா வீட்டுக்கு வந்து வராங்க. கார்த்தி இதுக்கு பின்னாடி வந்து மாஸ்டர் மைண்டாக வந்து செயல்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் ஆனந்த் வந்து கார்த்தி சொன்னனால தான் அங்கேயே வந்து போகிறாங்க. ஆனந்த் வந்து பார்த்தோன்னே, சாரி என்னை மன்னிச்சிரு, உனக்கு பிடிச்சமான விஷயத்த வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னதெல்லாம் தப்பு தான், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், சரியா? நம்ம பழையபடி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே போதும். நான் தான் கேட்ட மாதிரி நீங்கள் எனக்கு புருஷனாக இருக்கணும், நான் உங்கள் வீட்டோட மூத்த மருமகளாக இருக்கணும், அதுபடி இருந்தாலே போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லாட்டி பின்னாடி பல பிரச்சனையை நீ சந்திக்க வேண்டி இருக்குங்கிற மாதிரி திருப்பியும் சொல்கிறாங்க அந்த இடத்துல. இது எல்லாம் நீ என்னை விட்டு விலகி போனால் கண்டிப்பாக நடக்கும், நான் சொன்னது தான் செய்வேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு வந்து கன்னத்திலேயே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. நானும் எப்படா நீ மாட்டுவேன்னு சரியான சந்தர்ப்பத்தில் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீ எங்கள் அம்மா அனுப்பிச்சி வச்சல, நீ என்ன அவ்வளோ பெரிய வில்லியா, ஏதோ ஃபோன்லலாம் என்னமோ சொல்கிறேன் இது மாதிரிலாம் பண்ணிடுவேன்னு, உனக்கு அவ்வளோ திமிரு ஏறிடுச்சா? மீனாட்சி இருந்த இடத்துல உன்னை நான் வச்சது மிகப்பெரிய தப்பாயிடுச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல கன்னத்திலே போட்டு பொழிச்சு அடிக்கிறாங்க. பேரதிர்ச்சி ஆகிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்தா அவங்க மறைச்சி வச்சுருந்த பொருளையும் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. என்னடி இவ்வளோ கத்துற, நான் எதுவுமே பண்ணவே இல்லையே, இனிமேட்டு தானே எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, வேணான்னு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, உனக்கு மட்டும் பயம் வருதா? எங்கள் அம்மாவை என்னெல்லாம் கஷ்டம் கொடுத்தேன்,
அதுக்கே இப்படி இருக்கியே, உன்னை நான் பத்திரமா அமுச்சு வைக்க தான் நான் வந்திருக்கேம்மா. பழைய ஆனந்தா வந்திருக்கியா, மீனாட்சியோட புருஷனாக வந்திருக்கேன். மீனாட்சிக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்தின் முழு உருவமாக வந்திருக்கேன். அதுக்கான பாவத்துக்கு இப்போ பரிகாரம் தேட போகிறேன். இப்போ பாரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இது மாதிரி பண்ணலான்னு இருக்கிறப்ப போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்தோன்னு வந்து பார்த்தா ரியா வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. நான் ஒன்று அனுப்பிச்சி வச்சேன்னா திருப்பி என் குடும்பம் வந்து அனாதையாக இருக்கும். என்ன நினச்சி வேதனையோடு வந்து எல்லோரும் இருப்பாங்க. இப்போ தான் எங்கள் அம்மா தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற நிலமையில நான் இப்போ தவறான முடிவு எடுத்தேன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் என் குடும்பமே வந்து வருத்தப்பட்டுருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையினால தான் நீ தப்பிச்ச. இல்லைன்னு வச்சுக்கிங்க, அப்புறம் உன்னை நான் பத்திரமா அமுச்சு வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாம் நீ தனிப்பட்ட முடிவாக வந்து எடுத்துருக்க மாட்டேன். உனக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு எனக்கு நல்ல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பான்னு பார்த்து கார்த்தி வந்து போலீஸ்லாம் வந்து நிற்கும்போது அப்படியே அவங்க பின் பக்கமாக வந்து நடந்து மாதம் வந்து நிற்கிறாங்க. அதானே நினச்சேன், இவனாவது இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்து திட்டம் போடுறதாவது. கார்த்தி, என்கிட்ட வந்து மோதிட்டல, திருப்பியும் நான் உள்ளே போயிட்டு வந்து வெளியில் வருவேன். ஆனந்தோட மனைவியாக தான் வருவேன். திருப்பியும் அந்த வீட்டுக்கு தான் வருவேன். உன்னால் முடிஞ்சால் தடுத்து பாருங்கிற மாதிரி கேவலமாக வந்து ரியா வந்து சவால் விடுறாங்க. கார்த்தி வந்து எனக்கெல்லாம் வந்து சிரிக்கிறாங்க. இந்த சிரிப்புக்காவது உன் குடும்பத்தை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு ரியா வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.